வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. சத்தியம் சத்தியமே நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவளமுள்ள ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நம்மை மனப்பூர்வமாய் அன்பு கூறுகிற தேவனாக இருக்கிறார். மனப்பூர்வமாய் நம்மளை நேசிக்கிறார். மனப்பூர்வமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் அன்புக்காக இயங்குகிற மக்கள் இருக்கிறார்கள். குடும்பத்திலே பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அன்பு செலுத்துகிறார்கள். பிள்ளைகளை அவர்களுடைய பிள்ளைகளை அன்பு செலுத்துகிறார்கள். இப்படியாக நம்மளுடைய குடும்பத்திலே அன்பு காண்கின்ற ஒரு நிகழ்வுகள் எப்போதும் நடக்கிறது நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அன்பை வெளிப்படுத்துகிற விதம் ஒன்று இருக்கிறது. இப்போதெல்லாம் அன்பை ஒவ்வொரு விதத்திலையும் மக்கள் தங்களுக்கு முடிந்த அல்லது தங்களுடைய இயன்ற வகையிலே தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார்கள். சமீபத்தில் சமூக வலைதளங்களிலே நான் கண்ட ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரு நாட்டிலே இருக்கக்கூடிய ஆண்கள் 2 கைகளுமே இல்லாமல் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நடத்துகிறார்கள். நிச்சயமாக ஆண்கள் 2 கைகளுமே இல்லாமல் குடும்பத்தை நடத்துகிறார்கள். அது என்னவென்று பார்க்கிற பொழுது, அது ஒரு நாடு. அந்த நாட்டிலே தன்னுடைய மனைவியை அன்பு செலுத்துவதற்காக இந்த கணவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தங்களுடைய கைகளை வெட்டி கொள்கிறார்கள். அந்த கை வெட்டப்படுகிற பொழுது ஒரு கை மட்டும் அவங்க வெட்டலை, 2 கைகளையுமே என்ன பண்ணுறாங்க, அவங்க வெட்டிக்கிறாங்க. ஏன் இப்படி வெட்டுறீங்கன்னு கேட்கும்பொழுது, அது அந்த ஊருடைய பாரம்பரியம், அந்த நாட்டினுடைய வழக்கம் என்று சொல்கிறார்கள். தான் விரும்ப போகிற அல்லது தான் திருமணம் செய்து கொள்ளப் போகிற அந்த மனைவியை அந்த நபர் எப்படியாக நேசிக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக, அந்த அன்பை காட்டிக்கொள்வதற்காக தன்னுடைய 2 கைகளையும் வெட்டி கொள்கிறார்கள். இதை அந்த ஊர் பெண்களை அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஓ, இப்படியெல்லாம் என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று சொல்லி 2 கைகளும் இல்லாத அந்த கணவர்மார்களோடு இவர்கள் குடும்பம் நடத்துகிறார்கள். இது அந்த நாட்டினுடைய பாரம்பரியமான ஒரு கலாச்சாரமாக காணப்படுகிறது. சகோதர சகோதரிகளே, இதைவிட மேலான ஒரு அன்பு சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவனையே கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அன்பு விலையேறப்பட்டதாக இருக்கிறது. நான் ஒரு வசனத்தை வாசிக்கின்றேன். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலேயே ஓசியா என்று சொல்லக்கூடிய அந்த சாப்டரில் நம்ம பார்க்கிற பொழுது, ஓசியா 14வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. நம்மளுடைய சீர்கேட்டை ஆண்டவர் மன்னிக்கிறார். நாம் செய்கிற பாவங்களை இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறார். அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறார், அன்பு செலுத்துகிறார். அவருடைய கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. பைபிளில் இயேசு கிறிஸ்துடைய சீசர்கள் இருந்தாங்க. அதில் ஒருவர் தான் பேதுரு என்று சொல்லக்கூடிய ஒரு நபர். இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே கொண்டு போகப்படுகிற பொழுது, அவரை கைது செய்யப்படுகிற பொழுது, பேதுரு இயேசு கிறிஸ்துவை தன்னை யாரென்றே தெரியாது, இயேசு கிறிஸ்துவை எனக்கு தெரியாது என்று சொல்லி அவர் அங்கே ஓடிவிடுகிறார். அப்போது இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கிறார், அடக்கம் பண்ணப்படுகிறார், 3ஆம் நாளில் உயிரோடு எழுகிறார். சீசர்களுக்கு தன்னை காண்பிக்கிறார். அப்போது பேதுருவிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னில் அன்பாக இருக்கிறாயா அப்படின்னு கேட்குறார். நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்கும் பொழுது பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் அப்படின்றார். மறுபடியும் 2வது முறையாக ஆண்டவர் இந்த கேள்வி கேட்கிறார், நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயான்னு கேட்குறார். அப்போ பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் அப்படின்னு சொல்கிறார். 3வது முறையும் ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்கிற பொழுது பேதுரு துக்கப்பட்டு சொல்கிறாரு, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் அப்படின்றார். பேதுருவுக்கு இருந்த அந்த சூழ்நிலை சற்று வித்தியாசமாக இருந்தாலும் கூட, நமக்கும் கூட ஒருவேளை அந்த சூழ்நிலை நமக்கு வர வேண்டிய ஒரு தேவை கட்டாயம் நமக்கும் கூட இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். பேதுரு கிட்ட கேட்ட கேள்வியை, அதே கேள்வியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயா, என்னில் அன்பு செலுத்துகிறாயா? சகோதர சகோதரிகளே, நம்மில் அன்பு செலுத்துகிற நம்முடைய ஆண்டவர் நமக்காக இந்த பூமியிலே மனிதனாக நமக்காக ஜீவனையே கொடுத்த நம்முடைய ஆண்டவர் கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயா, என்னில் அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்கிறார். எல்லாமே சரியான போயிட்டு இருந்த ஒரு காலத்தில்
திடீர்னு நமக்கு சில பிரச்சனைகள் வரும்போது நமக்கு அன்பானவங்களை வந்து நம்ம நேசிக்காமல் விட்டுருவோம். 10 வருஷமாக நம்ம கூட பழகி இருப்பாங்க. அவங்கள வந்து என்ன பண்ணணும், நம்ம அன்பு செலுத்தாமல் விட்டுருவோம். ஒரு பிரச்சனை வந்த உடனே இத்தனை வருஷமாக அன்பு செலுத்துகிற நம்ம வந்து அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிடுவோம். 10 வருஷம் நட்பு, 20 வருஷம் நட்பு, இந்த பிரச்சனைனால வந்து நாங்கள் பிரிஞ்சு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த அன்பு இங்கே பிரிவதை நம்ம பார்க்குறோம். சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து கேட்குற அந்த காரியம், நீ என்னை நேசிக்கிறாயா, என்னை அன்பு செலுத்துகிறாயா? உங்களை பார்த்து கேட்கிறார். நீங்கள் சொல்கிற பதிலில் தான் எல்லாமே அடங்கியிருக்கு. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் காண்பித்த ஒரு பெரிய ஒரு தெய்வம் என்ன தெரியுங்களா? அவர்கள் கிட்டத்தட்ட 400 வருஷம் வந்து எகிப்தியர்கள்ட்ட அடிமையாக இருக்கிறாங்க. மோசே என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மூலமாக ஆண்டவர் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்துட்டு வரும்போது அந்த மக்கள் திரும்ப திரும்ப வந்து பாவம் செய்து கொண்டே இருந்தாங்க. ஆண்டவரை நோக்கி உணவு இல்லைன்னு முறையிட்டாங்க, ஆண்டவரை கோபப்படுத்தினாங்க, எங்களுக்கு தண்ணீர் இல்லைன்னு சொல்லி முறுமுறுத்தாங்க. இப்படியாக ஆண்டவர் அவங்களுக்கு காண்பித்த அந்த தயவை வந்து அந்த மக்கள் மறந்தே போயிட்டாங்க. ஆனால் வேதத்தில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம், அந்த சூழ்நிலையிலும் கூட ஆண்டவர் அந்த மக்களை நேசித்தார், அந்த மக்களை அன்பு செலுத்தினார். யாத்ராகமம் புஸ்தகம் 33வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 19வது வசனத்திலே இப்படியாக நான் வாசிக்கிறோம். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன், எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி, நம்முடைய ஆண்டவர் கிருபை செய்கிற ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் நமக்கு தயவு பாராட்டுகிற ஆண்டவர், நம்ம ஆண்டவர் நமக்கு இரக்கமாக இருக்க ஆயத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ரொம்பவும் கோவப்பட்டார், புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் ரொம்ப அன்பாக இருந்தார் அப்படின்னு சொல்லி சில தவறான தகவல்களை இங்கே பரப்புகிறார். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் எப்படி இருந்தாரோ இந்த நிகழ்காலத்தில் அதே போல தான் இருக்கிறார். ஆசீர்வாதம் பெறுவதற்கு எந்த தகுதியும் இல்லாத நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அன்பு செலுத்துகிறார், நம்மை வந்து நேசிக்கிறார். பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். அப்போது மீண்டும் மீண்டும் அந்த மக்கள் பாவம் செஞ்சு கொண்டே இருந்த போதும் கூட ஆண்டவர் வந்து என்ன பண்ணார், அவங்க மனப்பூர்வமாக சிநேகிச்சாராம், மனப்பூர்வமாக அவங்களை நேசிச்சாராம். அப்போது வேதாம பகுதியில் உரிமையே கோர முடியாத அளவுக்கு இந்த மக்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா பாவம் செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் வந்து பெர்ஃபெக்ட், நான் வந்து நல்ல நீதிமான், நான் எந்த பாவமும் செய்யவில்லை, இது வரைக்கும் வந்து எந்த கெடுதலுமே செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற பாப சுபாவம் அது எப்பவும் இருந்துக்கிட்டே தான். வேதாகம் சொல்கிறது, நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு பார்க்கணும். அப்போது இயேசு கிறிஸ்து நம்ம பாவிகளாக இருக்கும்போதே, நம்ம வந்து சத்துக்களாக இருக்கும்போதே, நம்ம வந்து தேவனுக்கு பிரியமில்லாத வகையில் நடக்கும்போதே ஆண்டவர் நம்மில் அன்பு கூறுகிறார், நம்மை நேசிக்கிறார், நம்ம மேலே வந்து இரக்கம் பாராட்டுகிறார். இது எத்தனை ஒரு சிலாக்கியம்! இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உலகத்தில் ஒரே காரியத்தை நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து நம்மை மனப்பூர்வமாய் அன்பு கூறுகிறார், மனப்பூர்வமாய் நம்மளை சிநேகிக்கிறார், ரட்சிக்கிறார், நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அன்பிற்காக என்கிற கூட்டமாக நீங்கள் இருக்கீங்களா? என்னோட பெற்றோர்களுக்கு என் மேலே அன்பு இல்லை என்று சொல்லி நினைக்கிறீங்களா? என்னுடைய நண்பர்கள் என் மேலே அன்பு செலுத்தலான்னு நினைக்கிறீங்களா? என்னுடைய உற்றார் உறவுகள் என் மேல் வந்து அன்பு செலுத்துவதுன்னு நினைக்கிறீங்களா? சகோதர சகோதரிகளே, உங்களை நேசிக்க ஒருவர் இருக்கிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்ம வாட்சது போல் தேவன் இஸ்ரவேல் மக்களை மட்டும்தான் நேசித்தாரா? தேவன் வந்து அந்த குறிப்பிட்ட ஜனங்களை மட்டும்தான் ஆசீர்வதிக்கிறாரா? கிடையாது. சொல்லுவாங்க, இது வந்து வெளிநாட்டின் கடவுள், ஏன் மதத்தை பரப்புறீங்க? அப்படி கிடையாது. ஆண்டவர் அப்படி கிடையாது. இந்த தேவன் சகலத்தையும் படைத்த ஆண்டவர், எல்லாருக்குமான ஆண்டவர், எல்லாருக்குமான இஸ்ரவேலின் தேவன் மட்டும் கிடையாது, நமக்கான ஆண்டவர். நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீங்கள் அன்புக்கு இயங்குகிற மக்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை நடத்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அந்த 40 வருஷமாக அந்த வண்ணாந்தத்தில் நடத்தி கொண்டு வந்தாரோ அதே போல் உங்களையும் அவர் நடத்த வல்ல தேவனாக இருக்கிறார். எப்படி இஸ்ரவேல் மக்களை அவர் தேர்ந்தெடுத்து வாக்குத்தத்தம் பண்ண தேசத்தில் கொண்டு போய் விட்டாரோ அதே தேவன் இன்றைக்கும் உங்களை ஆசீர்வதிக்க வல்ல தேவனாக இருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த சிலாக்கியம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? பேதுரு கேட்ட கேள்வி ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட கேட்குற பொழுது, நீர் என்னில் அன்பாக இருக்கிறாயான்னு கேட்கும் பொழுது,
நீங்களும் சொல்லுங்கள், ஆமாம் ஆண்டவரே, உண்மையில் நான் அன்பு செலுத்துகிறேன், உண்மை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற பொழுது ஆண்டவர் வந்து உங்களுடைய இதயத்தில் அவர் வருகிறார். நான் வந்து எந்த தவறுமே செய்யவில்லையே, நான் வந்து எப்போதும் போல தானே இருக்கேன், இந்த வாழ்க்கை என்னுடையது தானே, நான் சம்பாதிக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், என்னுடைய சித்தம் மட்டும்தான் முக்கியம், மற்றவங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு நினைக்கிற மக்களாக இருக்கீங்களா? சகோதர சகோதரிகளை ஆண்டவர்கள் நோக்கி பார்க்கிறார். நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஒரு தேவனுடைய திட்டம் இருக்கிறது. இந்த வாழ்க்கை எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது? நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கிறது, பாடுகள் இருக்குது, துக்கம் இருக்குது, வருத்தம் இருக்குது? நமக்குள்ளே இருக்கிற பாவம் என்கிற ஒரு சுபாவம். நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆயத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவர் தயாராக இருக்கிறார். என் மகனே வா அப்படின்றார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்றார் ஆண்டவர். உங்களுக்கு இளைப்பாறுதல் வேணுமா? உங்களுக்கு ஆறுதல் வேணுமா? உங்களை நேசிக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் உங்களை மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறார், மனப்பூர்வமாய் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களை ரட்சிக்க அவர் ஆயத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். இந்த ஆண்டவரை உங்கள் இதயத்திலே நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். சகோதர சகோதரிகளே, இந்த வாழ்க்கை தற்காலிகமானது. பைபிள் ஒரு வசனம் இருக்குது, நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஒன்று வசனம் இருக்குது. எஸ், நம்ம கூட தான் பேசிகிட்டு இருப்பாங்க, நல்ல உடல் ஆரோக்கியமாக இருப்பாங்க, நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க, திடீர்னு மறித்து போயிடுவாங்க. எத்தனை பேரை நம்ம பார்க்குறோம். வாலிப பிள்ளைகள்லாம் எத்தனை பேர் இங்கே மறிச்சிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஆக்சிடெண்ட், இங்கே ஆக்சிடெண்ட், நல்லா இருந்தான் இறந்துட்டான், ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, நல்லா தான் இருந்தான், அற்பயசில் இறந்துட்டான். மரணம் இன்றைக்கி அவங்களாம், நாளைக்கு நம்ம. அந்த மரண குழியாகிறது எல்லாத்துக்கும் தான், சவப்பெட்டிங்கிறது எல்லாத்துக்கும் தான். சகோதர சகோதரிகளே, இந்த வாழ்க்கை தற்காலிகமானது. இதுக்கு பின்பதாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு உள்ள ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு நீங்கள் வரல ஆயத்தமா? உங்களை ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் என்றைக்கும் அவர் தயாராக இருக்கிறார். உங்களை மனப்பூர்வமாக சிநேகிக்கிற ஆண்டவர் நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி உங்களை மன்னித்து உங்களை ஏற்றுக்கொள்ளவும் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கவும் அவர் ஆயத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் உங்களையும் என்னையும் படைத்த தேவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உங்களையும் என்னையும் படைத்த தேவன். நம்ம நேசிக்கிறார், நம்மளை அன்பு செலுத்துகிறார். திரும்ப சொல்ல முடியும், மனப்பூர்வமாக உங்களை நான் சிநேகிக்கிறேன். ஆண்டவரோட சமூகத்தில் நீங்கள் ஓடி வாங்க, ஆண்டவர்கிட்ட நீங்கள் வாங்க. உங்களை ஆறத்தெளிவு ஏற்றுக்கொள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தயாராக இருக்கிறார். இந்த வசனம் உங்களை தேற்றட்டும், இந்த வசனம் உங்களை உற்சாகப்படுத்தட்டும், இந்த வசனம் உங்களை ஊக்கப்படுத்தட்டும். வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசித்து உங்களை மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென். சத்யம் சத்யமே.